شما إسرائيل أدوناي إلهي أدوناي حد أدوناي إلهيم ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இறைவா ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இம்மட்டும் செய் பல நன்மைகள் தாயுமக்கு ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இறைவா ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே மேற்குக்கும் கிழக்கிற்கும் உள்ள தூரமாய் பாவங்கள் நீக்கிவிட்ட இயேசு தெய்வமே மேற்குக்கும் கிழக்கிற்கும் உள்ள தூரமாய் பாவங்கள் நீக்கிவிட்ட இயேசு தெய்வமே அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னித்து விட்டீர் அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னித்து விட்டீர் நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கினீர் நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கினீர் உமக்கு ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இறைவா ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே என்று நாம் தட்டிவிட முடியும். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சரிங்களா? இதுல இருந்து ஒரு 5 கருத்துக்களை தமிழ்ல அ ஆ இ ஈ ஊ இந்த 5 எழுத்துல ஒரு 5 கருத்துக்களை நான் சொல்ல போறேன். நான் 5 இன்னைக்கு முடிக்க முடியாது. சரிங்களா? 10 மணிக்குள்ள முடிக்கணுமா இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். செவ்வாய்க்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிக்கலாம். சரி, உயர என்ன ஆயுசு நாட்களை என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உள்ள வெளியே எங்க இருந்து நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில காலத்துக்கு முன்னாடி உள்ள மரணம் உனக்கு வராம நான் பாதுகாப்பேன். ஒருவேளை மரணம் 1 அடி தூரம் தான் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நான் விரட்டிடுவேன். உனக்கும் விரட்டக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுப்பேன். என்னுடைய தயவை பாடுறதுக்கே நான் உன்னை உயிரோட வைப்பேன்னு சொல்றாரு. ஒரு அடி தூரத்திலே கண்ட முறைகள் தாண்டி நிற்கும் வாழ செய்யும் தயவு பெரியவன
பூரணப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கவனிங்க, மரணம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஆண்டவர் மனசுல இல்லவே இல்லை. சரியா? மரணங்கிறது என்னது? ஆண்டுடைய மனசுல இல்லாத ஒரு மேட்ரு. ஆதி மனுஷன் எப்போ தேவனுடைய கட்டளையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு, அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சர்ப்பம் ஏவாளோடு பேசும்போது ஆண்டவரை பற்றின ஒரு தப்பான படம் அவங்க மனசுல வந்துருச்சு. என்ன அந்த தப்பான படம்? ஆண்டவர் அன்பானவர் இல்லை, ஆண்டவர் நல்லவர் கிடையாது. அதாவது எப்படின்னா, ஆண்டவர் அன்பானவர் தான், ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் அவர் அன்பானவர் இல்லை. ஆண்டவர் நல்லவர் தான், ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் நல்லவர் இல்லை. இந்த விதமான படம் வந்த உடனே அந்த படம் அவங்களை எங்க கொண்டு போகுதுன்னா, தேவன் விளக்கின அந்த மரத்தின் கனியை சாப்பிடும்படியாக நடத்துது. எப்பயுமே ஆண்டவரை பற்றின ஒரு தப்பான படம். அவர் அடிப்பாரு, கண்டிப்பாரு, அவர் நரகத்துல தள்ளுவாரு, அதுக்குதான் அவர் தீவிரமா இருக்கிறாரு, அவர் இந்த வியாதியை அவர் கொடுத்தாரு, இந்த பிரச்சனை எனக்கு அவர் மூலமா தான் வந்தது, ஆண்டவர் மூலமா இந்த தீமை வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஆண்டவரை பற்றின தப்பான படம் இருந்தால் அந்த படம் விளக்கப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நம்மளை நடத்தி நமக்குள்ளாக எதை கொண்டு வந்துரும்? மரணத்தை கொண்டு வந்து விடும். இந்த சப்பத்துடைய வேலை என்ன? ஆண்டவரை பத்தின தப்பான படத்தை நம்ம மனசுல வரையறது. சரிங்களா? ஆண்டவரை பற்றின தப்பான படத்தை மனசுல வரையறது. பேசும்போதே இந்த ஜட்ஜ்மெண்டல் பார்வையிலேயே பேசுறாங்க பாருங்க. ஜட்ஜ்மெண்டலாவே சில ஆட்கள் நீங்க ஊழியம் பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் அப்படி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏய் லேட்டா வருதையா, நீ பாதியில வரும்போதே ஏதாவது ஆயிரும் எனக்கு யாரும் சொல்லுவானுங்க பாருங்க. இதெல்லாம் என்னன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. பக்கத்துல அவங்க மோது ஆண்டவரை பத்தி தப்பான படத்தை வரைகிற சத்தத்தின் சத்தங்கள். இத நீ கேட்டேனா அது ஒண்ண சாவுக்கு எதுவா நடத்தீரும். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய நன்மை, அவர் நல்லவர் அப்படிங்கிற இந்த ரெண்டு அவருடைய குணத்துக்கு விரோதமா சொல்லப்படுகிற பைபிள்ல இருந்தே வசனத்தை காமிச்சு சொன்னாலும் அது என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. அது அங்க நடந்திருக்கலாம், ஆனா உனக்கு பைபிள் நடந்திருக்கும், பைபிள் நடந்திருக்கும் சிஸ்டர், ஆனா உங்களுக்கு எனக்கு நடக்காது. மனுஷன் இப்படி ஒரு ஆண்டவரை பற்றின ஒரு தப்பான படத்தை அவன் மைண்ட்ல வச்சதுனால, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு? மரணம் என்கிற ஒரு மேட்டர் வந்துச்சு. சரிங்களா? இன்னைக்கு இருந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல போறேன். இங்க அவர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம இருந்து என்ன படிக்க போறோம்? முதல் விஷயத்தை சொல்றேன். மரணத்தின் குட்டி தூதுவர்கள். ஏற்கனவே ஜீவனால் விழுங்கப்படுதல் அப்படிங்கிற அந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியா 7:7 மட்டும்தான் அது அந்த லிங்க் வரும். அதில் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், மரணத்தினுடைய குட்டி தூதுவர்கள், அதாவது நம்முடைய ஆயுசு நாள் பூர்ணப்பட விடாம, சரிங்களா, அடிக்கடி இந்த மரணம் ஒரு அடி தூரத்துல தான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மரணம் அடிக்கடி தன்னுடைய தூதனை அனுப்பிட்டே இருக்கும்.
இந்த மரணம் என்பது சாத்தானுடைய கையில் இருக்கிற மிக கொடூரமான ஒரு ஆயுதம். மரணம் என்பது நம்முடைய நண்பன் கிடையாது, மரணம் என்பது நம்முடைய எதிரி. 1 கொரிந்தியர் 15:26 வசனத்துல மரணம் என்பது எதிரி அல்ல, நண்பன் அல்ல, எதிரி. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அது என்னது? சத்துரு. மரணங்கிறது என்னது? சத்துரு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். சரியா? அப்ப மரணம் என்பது நமக்கு நண்பன் கிடையாது, மரணம் என்பது நம்முடைய சிநேகிதன் கிடையாது, மரணம் என்பது எதிரி. அப்ப இந்த மரணமாகிய எதிரி அவனுடைய குட்டி தூதுவர்களை நமக்கு விரோதமா அனுப்புறான். எப்படி எல்லாம் அனுப்புறான்? நோட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம். நம்பர் 1, மரணத்துடைய குட்டி தூதுவர்கள் யாரு அப்படின்னா, நம்பர் 1 பாவம். பாவம்னா என்ன பாவம் அப்படின்னா, இந்த விபச்சாரம், வேசித்தனம், பொய் சொல்றது அது இல்ல, அதெல்லாம் பாவத்தின் கிரியைகள். பட் பாவத்தினுடைய வேர், பாவம் அப்படிங்கிறது என்னன்னா அப்பாவை அறியாமல் இருப்பது. யோவான் 17:3 சொல்லி இருக்கு இல்லையா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவரை அறிவதுதான் நித்திய ஜீவன்னா, அவரை அறியாமல் போவது, அதாவது அவரோடு உறவாடாமல் பாவம். நம்முடைய தேவன் உறவின் தேவன். சரிங்களா? அப்போ மரணத்துடைய முதல் ஆயுதம் என்னது? பாவம். 2வது வியாதி. சின்னதா மூக்குல சளி பிடிக்குது இல்லையா, அதுல இருந்து, மூக்குல வடிகிற சளியில இருந்து பெரிய லெவல்ல என்னென்ன வியாதி, கேன்சர், அல்சர், அது இதுன்னு என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே யாரு? மரணத்தினுடைய குட்டி தூதுவன். வியாதி. நல்லா நீங்க வியாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால யாரும் சாகிறது கிடையாது, சாவுங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால என்ன வருது? வியாதி வருது. ஓகேங்களா? 3வது, மரணத்தினுடைய 3வது குட்டி தூதுவன் யார் அப்படின்னா தரித்திரம், பாவர்ட்டி. எப்ப பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடி, இல்ல 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 பணம் இல்ல, பணம் இல்ல, என்னங்க என்ன சம்பாதிக்கிறதே கையில நிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணி என்ன அப்படின்னா சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி சொல்றோம் அப்படின்னா மச்சான் தூதன் என்ன பண்ணிட்டான்? அனுப்பிட்டான். அந்த மச்சானை துரத்திட்டா இவனும் போயிடுவான். மரணம், சாத்தான் சைக்கிள் ஏறி வந்துட்டான்னு அர்த்தம். சோ மரணம் அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரியவன் இருக்கிறதுனால அவனுடைய தூதுவனா எது வருது? குட்டி தூதுவனாக எது வருது? சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க, என்ன வருது? 4வது உறவுகளுக்குள் காணப்படுகிற ஆரோக்கியமற்ற தன்மை. நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம சரியா மெயின்டைன் பண்ண முடியல. அம்மா அப்பா பிள்ளைங்க, கணவன் மனைவி உறவு, அம்மா அப்பா பிள்ளைங்க உறவு, அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய உறவு, அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சபைக்குள்ள இருக்கிறவங்க, இந்த மாதிரியான உறவுகளை நம்ம சரியா வைக்கல அப்படின்னா மரணம் என்ன பண்ணிட்டான்? சைக்கிள்ல ஏறி இருக்கான். எதன் மூலமா? இந்த உறவுகளை பாதுகாக்க முடியாத, அந்த உறவுகளில் காணப்படுகிற ஆரோக்கியமற்ற தன்மை.
ஒரே வீட்டுல தாங்க கணவன் மனைவியா இருப்போம், ஆனா நாங்க பேசிக்கிறதே இல்லைங்க. ஒரே இதுதான் இருப்போம், பேசிக்க மாட்டோம். எங்க பிள்ளைங்களுக்கு எனக்கு பேச்சே கிடையாது, அல்லது அந்த அவங்களோட நான் பேச மாட்டேங்க, அதை கண்டாலே எனக்கு ஆகாதுங்க, அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. அதே மாதிரி சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர். தேவனோடு இருக்கிற உறவு சரியில்லை அப்படின்னா மனுஷனோட இருக்கிற உறவும் சரி இருக்காது. ஆக மொத்தத்துல உறவுகள் சரியா நம்ம பாதுகாக்கல. இப்போ எனக்கு இயேசு மட்டும் போதும் அப்படின்ட்டு நீங்க மற்றவங்க யாரும் வேண்டாம், என் வீட்டுக்கார வேண்டாம், இல்ல என் தங்கச்சி வேண்டாம், என் அக்கா வேண்டாம், இல்ல எங்க அம்மா வேண்டாம், இல்ல என் மாமியார் கூட நான் பேச மாட்டேன், அல்லது எப்படி இருந்தாலும் உறவுகள் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும் அப்படின்னா, மற்றவங்க குறைகள் ஏதாவது இருக்கு, மற்றவங்க ஏதாவது சில காரியங்கள் எல்லாருக்கையுமே குறை இருக்கு, அந்த குறைகள் நிமித்தமாக இந்த உறவு எனக்கு வேண்டாம், இவங்க இப்படி குறை இருக்கு, இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட தன்மையா இருக்காங்க, ஆனா அந்த உறவே வேண்டாம், ஒட்டுமில்லை உறவும் இல்லை, அந்த மாதிரி உறவுகளை பாதுகாக்க முடியலன்னா சைக்கிள் ஏறிட்டான்னு அர்த்தம். சரியா? மரணத்தினுடைய குட்டி தூதுவன் அனுப்பப்பட்டிருக்கான். இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனால நம்ம மரணத்தை பார்த்து என்ன சொல்றோம்? ஓகே, நீ எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், என் வாழ்க்கையில மரணமே என்ன செய்யலாம், வரலாம் என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தம். என்னன்னா சொல்லியிருக்கேன்? பாவம், வியாதி, தரித்திரம், அல்ல யாருடைய சமாதானம் ஆகாமலா இருந்தீங்கன்னா, குடும்பத்துல, பக்கத்து வீட்டுல, இல்ல சபைக்குள்ள, இல்ல எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், அவங்க உங்களை பகைக்கிறது வேற, ஆனா நீங்க யாரையும் பகைக்க கூடாது. நம்முடைய வாசல் யாருக்கும் அடைக்கப்படக்கூடாது. அப்பா நமக்கு கிருபை தருவார். ஓகே, சரி. அடுத்து அஞ்சாவது கவலை மற்றும் சோர்வு மற்றும் தனிமை உணர்வு. இந்த மூணும், இந்த நாலுமே ஒரே கேட்டகரியில் வருது. கவலை, சோர்வு, தனிமை உணர்வு, விரக்தி. நாலு மேட்ரு: கவலை, சோர்வு, தனிமை உணர்வு, விரக்தி. இது எல்லாமே என்னது? மரணத்தினுடைய குட்டி தூதுவன். இப்ப ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்குல்ல, என்னெல்லாம் பாவம், வியாதி, தரித்திரம், உறவுகளுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியமற்ற தன்மை, கவலை, சோர்வு, தனிமை உணர்வு, விரக்தி, இது எல்லாத்தையுமே நீக்கி, ஏன்னா இதெல்லாம் நம்முடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்த விடாத காரியங்கள், இதையெல்லாம் நீக்கி நான் என்ன செய்வேன்? ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற நிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்து நான் பூர்ணப்படுத்துவேன். நம்புறீங்க? நம்புறவங்க? இப்படி ஒரு வாழ்க்கையை அப்பா எனக்கு வாக்கு பண்றாரு. இந்த நாள் பிராமிஸ் பண்றாரு எனக்கு. என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்றவங்க கையை தட்டி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், கையை தட்டி இயேசுவின் நாமத்துல அப்படியே நடப்பதாக. சரி, ரெண்டாவது ஒரு மேட்டர் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அங்க ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்து. பூரணப்படுத்துதல் என்பதன் அர்த்தம் இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். பூர்ணப்படுத்துதல் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹீப்ரூல அந்த பூர்ணப்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த இடத்துல வர்ற வார்த்தை அமலே அப்படிங்கிற வார்த்தை வருது. அமலே, AMALEE, AMALEE, அமலே. இதுக்கான எழுத்துக்கள் ஆலேப், மெம், லமேட், ஆலேப்.
ஆலேப், மெம், லாமேட், ஆலேப். அப்போ ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். அம்மலே பூர்ணப்படுத்துவேன். அதுக்குரிய வேர்டு வந்து அம்மலே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோட் பண்ணுங்க. முதல்ல ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கான மீனிங் ப்ராசஸ். ஆண்டவர் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துற வேலை எப்படி செய்யறாராம்? இத ப்ராசஸ் பண்றார். அதாவது தமிழ்ல தொடர்ந்து செய்கிறார். ஆண்டவர் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அவருடைய அர்த்தம் என்னன்னா, இந்த வேலையை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் தொடர்ச்சியா செய்துகிட்டே இருக்கிறார். இந்த மரணத்தினுடைய பாதிப்புகள் எந்தெந்த ரூபத்துல எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும், அது பாவமா இருக்கலாம், அல்ல வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல வறுமை தரித்திரமா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல சமாதானம் அற்ற ஒரு ஆரோக்கியமான உறவை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது கவலை, சோர்வு, தனிமை உணர்வு எங்க வேணாலும் இருக்கலாம். சோ எந்த பகுதியில் இந்த மரணத்தினுடைய பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிப்புகளுக்குள்ள நுழைஞ்சு அவர் தொடர்ச்சியாக ஒரு பகுதியை கூட விட்டுறாம தொடர்ச்சியாக அந்த பாதிப்புகளை அகற்றுவார். படிப்படியாக இதை செய்கிறார். சந்தோஷமா ராமன் சொல்லுங்க. என்னங்க செய்யறாரு? எப்படி செய்யறாருங்க? தொடர்ச்சியா, தொடர் நிகழ்வு, தொடர்ந்த நிகழ்வு. இந்த அமலே அப்படிங்கிற வார்த்தை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக நான் இதை செய்வேன், தொடர் நிகழ்வாக இதை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இது ஒரு தொடர் நிகழ்வு. ஒவ்வொரு நிமிடமும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஒரு டயர்டா தெரியுதுன்னு வைங்களேன். நீங்க டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், அல்லது என்ன உங்களுக்கு என்ன குடிச்சா அந்த டயர்ட் போகுமோ அதை நீங்க செய்யலாம். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை கிளைம் பண்ணணும். எந்த வசனம்? ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துறேன்னு சொன்னீங்களப்பா. இந்த டயர்னஸ் வந்து எனக்குரியது இல்ல, இது மரணம் அனுப்புற குட்டி தூதன், இதை நான் அக்செப்ட் பண்ணல, இது என் வாழ்க்கையை விட்டு வெளியே போகட்டும், இதை நீங்க வெளியே அனுப்பிடுங்க. தொடர் நிகழ்வா கிரியை செய்யற ஆண்டவர் இதை வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அப்பவே 99% மேல எல்லாம் போயிடும். அப்ப நம்ம உடம்புக்காக என்ன செய்யலாம்? ஜூஸ் குடிக்கிறதோ காபி குடிக்கிறதோ குடிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. இப்படி என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், நெகட்டிவான எதிர்மறையான காரியங்கள் என்ன வந்தாலும் நாம் இதை செய்ய முடியும். இது முதல்ல. இரண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமலே அப்படிங்கிற வார்த்தைக்கு டே பை டே, நாளுக்கு நாள். கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். இன்னைக்கு படுக்கிற நானு எழும்புவனோ எழும்ப மாட்டனோ அப்படின்னு சொல்ற பேய் வார்த்தைய இன்னிலிருந்து உங்க அகராதியிலிருந்து நீங்க என்ன செஞ்சிடணும்? தூக்கி எறியணும். பிரதர், சிஸ்டர், உங்க ஆயுசு நாள் பூரணப்படுற வரைக்கும் கண்டிப்பா இன்னைக்கு படுக்கிற நீங்க நாளைக்கு எழும்பதான் செய்வீங்க. நாளைக்கு படுக்கிற நீங்க அடுத்த நாள் எழும்பதான் செய்வீங்க. அடுத்த நாள் படுக்கிற நீங்க அதுக்கப்புறம் உள்ள நாள் எழும்பதான் செய்வீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்தே தீரும். ஒரு வசனத்தை ஹீப்ரூக்குள்ளலாம் போக வேண்டாம், தமிழ்லயே ஒரு வசனத்தை நமக்கு வந்து அங்க கரெக்டா தான் போட்டிருக்கு, ஆனா நம்ம தப்பாவே படிச்சுட்டு இருக்கோம். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? ஒரு நாள் ஒரு சபைக்கு நான் போயிருக்கேன், அந்த சபையில படிக்க சொல்றேன், இப்படி படிக்கிறாங்க மைக்ல.
நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை ஏமா ஒழுங்கா பாருமா. என்ன இருக்கு? பிறப்பிப்பதை, பிறப்பதை இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு பிறக்கும். ஆனா அந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு என்னென்ன புதிய புதிய நன்மையான காரியங்களை பிறப்பிக்க போறாருன்னு இன்னைக்கு உனக்கு தெரியாது. நாளைக்கு நீ அதை பார்ப்ப, அது உனக்கு அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், உனக்கு அது மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ற. டே பை டே. அதனால உலகத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் சொல்றான், ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு படுக்கிறனா நாளை காலை எழும்ப மாட்டோமோ தெரியலங்க அப்படி சொல்றான். இப்படியே என்னன்னா நம்ம மைண்ட் இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு நம்ம மைண்ட் ஆள் மனசுல இந்த மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாம் செட் ஆயிருக்கு. ஆனா அப்பா அதை தூக்கி எறிய சொல்றாரு. அதை நம்பாத, நான் சொல்றத நம்புன்னு சொல்றாரு. ஏன் நாளை குறித்து பெருமை, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டன்னு ஏன் சொல்றாருன்னா, நாளைக்கு என்னென்னலாம் உனக்கு புதிய புதிய காரியம் பிறக்க போகுதுங்கிறது உனக்கே தெரியாது. உன் அறிவுக்கு எட்டாத காரியத்தை பிறக்க பண்ணுவாரு. அதனால நீ எதை இருக்கிற வச்சுக்கலாம் பெருமை பாராட்டாத, தாழ்மையாரு. நாளைக்கு உனக்கு இன்னும் இதிலும் பெரிதான காரியங்கள் உனக்காக பிறப்பிக்கப்படுகிறது, நீ காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. பூர்ணப்படுத்துவேன் என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் இதை செய்வேன். முதல்ல தொடர் நிகழ்வாக செய்கிறார். எப்படி செய்யறாரு? நாளுக்கு நாள் செய்யறார். மூணாவது, இந்த அம்மலே அப்படிங்கிற வார்த்தைக்கு யங் அப்படின்னு போட்டிருக்கு. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னா நமக்கெல்லாம் என்னங்க சொல்லி கொடுத்திருக்காங்க? 30, 40 ஆயிட்டாலே என்ன வந்துடும்? தெரியுமா சொல்றாங்க? 30ல 40ல நிறையா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. 40 ஆயிட்டாலே என்ன வந்துடும்? இப்படி நினைச்சிரும். அப்புறம் கண் வரும், மூட்டு வலி வரும், எல்லாமே வந்துடும் அப்படின்னு நமக்கு உலகத்தான் சொல்லி கொடுத்தான். ஏன்னா அவனுடைய எண்ணம் என்னன்னா, பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு, நீ எப்போ செத்து நினைக்கிறான், சீக்கிரமா செத்து எல்லாம் தொலைஞ்சு போங்கடா. ஒரு குரூப் வந்து நாங்க மட்டும் இந்த உலகத்தை ஆள்றோம்டா, நீங்க எல்லாம் சீக்கிரமா செத்து போங்கடான்னா அவனால எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம அன்றாட யூஸ் பண்ற பொருளையே ஸ்லோ பாய்சன் ஆக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்யலாம். சரிங்களா? அப்ப 40ல எனக்கு கால்வலி கண்டிப்பா வரும். அப்புறம் வயசு ஆக 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 பலன் என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும் அப்படின்னு உலகத்தான் தான் சொல்லி இருக்கான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? இருக்க இருக்க இருக்க. உபாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். நமக்கு நாட்கள் கூட கூட பலன் குறையாது, பலன் கூடும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஏன் எனக்கு இந்த கால் வலி எல்லாம் இருக்குன்னா, நீ அந்த பொய்யை நம்பி இருக்க. எந்த பொய்ய? உலகத்தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த பொய். அந்த பொய் உன் மனசுல ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறதுனால, அதை நீ நம்பி இருக்கிறதுனால, நீ எதை நம்புறியோ அதான் உன் வாழ்க்கை. அதனால உனக்கு இதெல்லாம் இருக்கு. இல்லங்க, 40க்கு மேல என்னுடைய பலன் கூடுதலா செய்மை ஒழிய குறையாதியா. சங்கீதம் 103 என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வினோடெல்லாம் குணமாக்கி விலக்கி மீட்டு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வாலிபத்தில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்புறவங்க கையை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. நம்முடைய வாலிபத்தை ஆண்டவர் திரும்ப பண்ணுவாரு. அந்த வாலிபத்தின் அனுபவம் நமக்குள்ள வாழும். ரெனாட் போன்கே அப்படிங்கிற ஒரு அருமையான பரிசுத்தவான், அவர்கிட்ட சொன்னாங்களாம், அவங்க மருமகன் சொன்னார், அங்கிள் உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அங்கிள்,
சோ உங்களுக்கு முடியல அப்படின்னா இந்த ஊழியத்தை நான் பொறுப்பெடுக்கிறார்கள். அவர் சொன்னாராம், தம்பி பிளைட் பார்த்திருக்கியா? பிளைட் என்ன பண்ணும்? பிளைட் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், கிளம்பும் போது அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகும், சரிங்களா? மேல போகிறதுக்கு கிட்ட, அந்த மேல போறதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே போகும். அந்த மேல போறதுக்கு கிட்ட வரும்போது அதனுடைய ஸ்பீடு குறையுமா கூடுமா ஜோஷுவாயா? பிளைட்டுடைய பலன் வேகம் வந்து கூடுமா குறையுமா? கூடும். அதே மாதிரிதான் வயசு ஆக ஆக நம்மலாம் பிளைட் மாறி. அவர் சொன்னாரா, டேய் நான் யார் தெரியுமா? பிளைட் மாறிடா. நாளைக்கு நான் பரலோகம் போறேன்னா பிளைட் வேகத்துல இன்னைக்கு நாம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தீவிரமா வேகமா தான் செயல்படுவனே ஒழிய குறைய மாட்டேன். அதே மாதிரி அவர் இருந்தாரு. அதே மாதிரியே அவர் இருந்து வாழ்ந்து வியாதியிலெல்லாம் படுக்காமதான் ஓட்டத்தை முடித்தார். இதே கிருபாசனம் நிதிஷ்க்கு என்னன்னு தெரியும். சாதையா இருக்காரு, கடைசி வியாதியில படுத்தாரா? சாதையா வியாதியில படுக்கவே இல்லை, நல்ல தெம்பா இருந்துதான் செத்து போனாரு, பரலோகம் போனார். அவர் வியாதியில படுக்கல, பலனா இருந்தாருங்க, கடைசி வரைக்கும் பலனா இருந்தார். ஆனா அதே கிருபாசனத்துல மரணத்தை ப்ரமோட் பண்ணி, மரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணி, மரணம் அப்படிங்கிறது புதுமனை புகுவிடம் அந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணவங்க எல்லாம் வியாதியில படுத்தாங்க, செத்து போனாங்க. சோ நம்முடைய பார்வை மாற்றுவோம். ஆண்டவர் வாலிபத்தை நமக்கு திரும்ப கொடுப்பார். சந்தோஷமா ராமைன்னு சொல்லுங்க. மனுஷனுடைய ஆயுசு காலம் 70-80ங்கிறது நம்முடைய அகராதியில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கோபத்துல வந்தது. சரியா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டப்போ சங்கீதம் 90:10 மனுஷனுடைய ஆயுசு காலம் 70-80. அதை எப்படி சொன்னாராம்? அது எப்படி வந்துச்சான்? 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அது கோபத்துல வந்ததுன்னு சொல்லியிருக்கு. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அப்ப அது எப்படி வந்துச்சு? இந்த 70-80ங்கிறது ஆண்டுடைய கோபத்துல வந்த மேட்ரு. ஆண்டுடைய கோபத்துல வந்த மேட்ரு நமக்கு, நம்ம கல்வாரி சிலுவையில நம்முடைய கோபாக்கினை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக கொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல வந்துருச்சு. அவருடைய கர்மல நம்ம குணமாயிட்டோம். சோ தேவ கோபாக்கினை இப்ப நம்ம மேல இல்ல. நாம் கோபாக்கினைக்கு என்று வைக்கப்பட்டவர்கள் கிடையாது. கல்வாரியில ஆண்டவர் நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அந்த தண்டனை நம்ம தான் அவருக்கு கொடுத்தோம், அதை ஏற்றுக்கிட்டாரு. சோ அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அந்த கோபத்துல வந்த கணக்கை நம்ம மைண்ட்ல வைக்கலாமா? 70 என்பது கிடையாது. 91 கடைசியில அழகா ஆண்டவர் வாயை திறந்து சொன்னது அங்க இருக்கு. என்னது? நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு. நம்முடைய வாலிபத்தை திரும்ப பண்ணுவார். கடைசியா எத்தனை சொல்லியிருக்கு? 3, 4வது முதிர்ச்சி அடைய பண்ணுதல், மெச்சூர்டு. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மளை முதிர்ச்சி அடைய பண்ணுவார். எல்லா காரியத்திலையும். அதை படிச்சு நான் முடிக்கிறேன். எபிரேயர் 5 கடைசி வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 5:14
13 படிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இல்லதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரிய முடியவர்களாய் இருக்கிற பூரண வயதுள்ளவர்களுக்கே பூரண வயது நன்மை தீமை அறியத்தக்க எல்லாவற்றையும் பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். வயசு ஆக பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆணுடைய பிளான் எப்படின்னா, பூர்ண வயது ஆகதான் நீ எதை சாப்பிட முடியுமா? பலமான ஆகாரம் சாப்பிட முடியும். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய செல்கள் நம்முடைய எல்லாத்தையும் என்ன செய்வாரு? நல்லா உறுதியா வைப்பார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ நம்ம அப்பா அம்மா வந்த டிஎன்ஏவை தூக்கிட்டாரு. அதை தூக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு? அவருடைய டிஎன்ஏ நமக்கு வந்துருச்சு. அவருடைய டிஎன்ஏ நம்ம மேல இருக்கு. மரபியல் வியாதி இல்லை, என் மரபணுக்கள் மாறிப்பே, மரபியல் வியாதி இல்லை, என் டிஎன்ஏ மாறிப்பே, சிலுவையில் பிறந்தோமே, சிலுவையில் இல்லையே, சிலுவையில் பிறந்தோமே, சிலுவையில் இல்லையே. நீங்க வியாதியை பார்த்து சொன்னேன், எங்க அப்பா டிஎன்ஏல நீ இல்லையா? அந்த டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கு, நீ இருக்க கூடாது. ஷுகரை பார்த்து சொல்லணும், பிபியை பார்த்து சொல்லணும். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் டாக்டர் சொல்லிருக்காங்களோ அதை பார்த்து நீங்க சொல்லணும். எங்க அப்பாவுக்கு இது இல்ல, எங்க பரலோக அப்பாவுக்கு இது இல்ல, எங்க அப்பா ஆவியானவருக்கு இது இல்ல, எங்க மூத்த அண்ணன் இயேசுவுக்கு இது இல்ல, அவங்க டிஎன்ஏல இல்ல. அந்த டிஎன்ஏ தான் மறுபடி பிறந்த எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இது இல்லடா அப்படின்னு சொல்லணும். டிஎன்ஏ மாறிடுச்சு. என்னது? பூரண வயது. காலை சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. மோசேயை பத்தி அங்க சாட்சி இருக்கு இல்லையா? 120 வயசு ஆனதுக்கு அப்புறமும் கண்கள் என்ன செய்யல? உள்ளடையில. கால்கள்ல பலன் எப்படிங்க தெரியும்? மலை மேல ஏறி போறாரு. ஆமென். மலை மேல ஏறி போறாருங்க தலைவரு. ஹீரோ மாதிரி மேல அப்படி தெம்பா ஏறி போறாரு. மூச்சு வாங்கல, தெம்பா ஏறி போறாரு. அந்த பலனை தருவான். அம்மலே அப்படின்னா இதான் அர்த்தம். தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை. சோ யாரும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க, பங்கெடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட இந்த லிங்க் அனுப்பி பங்கெடுக்க சொல்லுங்க. ஓகே, நம்ம எழுந்திருப்போம். தேங்க்யூ அப்பா. நம்புறீங்க ஆயுசு நாட்களை அப்பா பூர்ணப்படுத்துவார். என்னுடைய ஆயுசு நாட்கள் நிச்சயமா பூர்ணப்படும். என் ஆண்டவர் உயரத்தை காண செய்வார். நம்புறவங்க வாயை திறந்து நல்லா அக்கினி பாசன புரிங்க. ஷாபாலா காராபாலா தாராபாலா ஷிபாலா காராபாலா தாராபாலா ஷிபாலா காராபாலா தாராபாலா காரா. அரபியில் வியாதி இல்லை, என் கணக்கள் மாறிட்டே. அரபியில் வியாதி இல்லை, எங்கே மாறிட்டே. சிலுவையில் பிறந்தோமே, சிலுவையில் இல்லையே. சிலுவையில் பிறந்தோமே, சிலுவையில் இல்லையே.
ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவே. எதேசா அமலே, எதேசா அமலே, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. பிதாவே உமக்கு நன்றி, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு வார்த்தை தரையில விடாம நீங்க நிறைவேற்ற போறீங்க. இந்த நாள் இந்த ப்ராசஸ் தொடங்கிடுவா. எங்க ஆயுசு நாட்கள் கண்டிப்பா பூர்ணப்படும். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க எல்லாருடைய வாழ்க்கை ஏனோக்கு எப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அந்த விதமான எங்க வாழ்க்கை நீங்க வைக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி. நாங்க நம்புறோம், நாங்க கிளைம் பண்றோம். அதுக்காக கல்வாரி சிலுவையில மரணத்துடைய கழுத்து மேல மிதி 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 நீங்க மிதிச்சிக்கமா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்க காலை நீங்க வைக்க சொல்றீங்க, கழுத்துல காலை வைக்க சொல்றீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, வல்லமை வழங்க பண்ணுங்க. இங்க வந்திருக்கிற இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணத்தையும் பேசுகிறோம். என்னை கிரியை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் சேர்ந்து சொல்லுவோம். வினாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல முகாமை மறவாதே. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணியை அழிவுக்கு விலக்கி நீர் திருவைநாடு கடைபிடி சூட்டி கழுவிக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் ஆயத்தை செய்கிறார். ஆமென். இவரே கேட்டா யாவே ஈஸ்வரேகா, யாயே யாவே பணக்கா, ஈசாயாவே பணாலனேகா, வயாசந்தேகா. ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் காட்டிய கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா மசியாவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்நியையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எல்லாருமான வியாதிகள், பலவீனங்கள், தீமைகள் இவைகளுக்கெல்லாம் விலக்கும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாமல் அவர்கள் எல்லாம் விலக்கி அடித்து நம்மை அவருடைய வருகை மட்டும் இயேசு வருகிற வரைக்கும் நம்மை உயிரோடு வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் மூணு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், எல்லாருக்கும் ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார்.
சோ அந்த நிறைவோடு நம்ம கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இறைவா, ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே. இம்மட்டும் செய் பல நன்மைகள் தாயுமக்கு, ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே இறைவா, ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆணனை அழிவுக்கு விலக்கி மீட்கின்றீர், கிருபையால் இரக்கத்தினால் முடிசூட்டினீர். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கின்றீர், கிருபையால் இரக்கத்தினால் முடிசூட்டினீர்.